கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். ஏம்டி உயிர் போறது மாதிரி கத்திட்டு கிடக்கா? இன்னைக்கு லீவா? எப்போ நல்லதா போச்சுட்டி. நான் வேற நேற்று சயின்ஸ் படிக்கவே இல்லட்டி. படித்தாலும் அவியலை பார்த்த உடனே எனக்கு மறந்துடுவு. எப்படினாலும் அடிதான் வாங்க போகிறேன். ஆனாலும் இன்னைக்கு படிக்கவோ இல்லையா பயமா இருந்து. ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் லீவு கொடுத்த உடனே மட்டும் இருந்து படிக்க போறா. வாடி இருந்தால இன்னைக்கு அடி வாங்கலன்னா நாளைக்கு வாங்க போறா. அவ்வளோதானே நெட்டியா? நான் படிக்காமல போய் அடி வாங்க, படிக்க தான் செய்யேன். சயின்ஸ் மட்டும் அவியலை பார்த்த உடனே பயந்து அப்படியே மறந்துடு விட்டி பயத்திலே எல்லாமே. நான் இந்த வருஷம் எப்படியோ அவியல்கிட்ட வந்து தப்பிச்சாச்சு. அடுத்த வருஷம் கடவுளே வேற ஏதாவது டீச்சர் வந்துடட்டும். அவியதாம்டி உனக்கு அடுத்த வருஷம் வரணும். அப்பதாம்டி உனக்கு தெரியும் அவியலை பத்தி. பார்த்துக்கிடலாம், அடுத்த வருஷம் தானே. இன்னைக்கு மலைக்கு லீவ் விட்டுருக்காவல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். லெட்டி ரெனிஸ் என்ன செய்யான்னு கேப்பமா? ஹலோ சொல்லுங்க மைனி. மைனியா? மைனியா அத்தை? சாமி பேசேன். லேட்டி சிரிக்காதட்டி. நான் மைனின்னு நினச்சிக்கிட்டு மைனியோன்னு சொன்னேன். அதுக்கு கக்க பக்கன்னு பல்ல பல்லெல்லாம் காமிக்கா. அத்தை ரெனிஸ் என்ன செய்யா? காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சிட்டா? ஆமாம், கொஞ்சம் கொள்ளலாம். மழையும் பெஞ்சிட்டு கிடக்குது. ஊசியும் போட போகணும். அதான் என்ன செய்யன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்கூலுக்கு எப்படி போறியா? மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, ஆட்டோவில் எதுவும் போவியலா? அதில் போய் அப்படியே இறங்கிடலாம்ல. அத்தை நியூஸ் பார்க்கலையா நீங்கள்? லீவு விட்டாச்சு. அப்படியா? அவன் ஸ்கூலுக்கு போகாததுனால நம்ம எங்கே இப்போ நியூஸை பார்த்துட்டு கிடக்கிறதுக்கு? லீவ் விடானா விடலையான்னு நமக்கு அந்த யோசனை இல்லை. நான் பின்ன யோசிக்கவும் செஞ்சேன், இந்த பிள்ளைகள் எப்படிடா இந்த மழையில் போவோம் அப்படின்னு நினைக்கவும் செஞ்சேன். அத்தை ரெனிஸ்ட கொஞ்சம் போனை கொடுப்பியலா? சரிம்மா, என்ன கொடுக்கேன்? ஃபோனை என்கிட்ட நீயே பேசிட்டு கிட. லெட்டி சமி சொல்லு என்ன? சமி இல்ல மகி. இவ்வளோக்கு பல்ல பல்ல காமிக்க தான் தெரியும். ஏம்டி எதுக்கிட்டி ஃபோன் பண்ணி இப்போ? வெளியே நல்ல மழை பெய்யும்ல, ஆட்டம் போட போலையான்னு கேட்கறதுக்கு நம்மள பண்ணுனேன். உங்களுக்கு நல்ல கொழுப்பு தான்டி. சமிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடு. புடி லே ரெனிஸ். ஏம்டி சும்மா ஃபோனை போட்டுட்டு இது பண்ணிட்டு கிடக்குறிய? ஏன் உங்களுக்கு நேரம் போலையா வீட்டில்? என்ன ஸ்கூலுக்கு அது போக வேண்டியதானே டி? உங்களுக்கு லீவ் விடாவல, வீட்டில் இருக்க முடியாது இவ்வளோக்கு. லேட்டி லீவ் லெட்டர் கொடுத்தியா எங்கள் டீச்சர்கிட்ட? ஆமாம், உனக்கு லீவ் லெட்டரை கொண்டு போய் எனக்கு பிரச்சனை வந்தது தான் மிச்சம். பெய்யறந்தால ஏன் எங்கள் டீச்சர் உன்னை யாசிட்டாவளோ? லே உங்கள் கிளாஸுக்கே நான் போகலை. எங்கள் கிளாஸுக்கு கிட்ட அனீஸ் பேசிட்டு நின்னாம்ல பயலுவல்கிட்ட. அப்போ அவன்கிட்ட கொடுத்து விட்டா அவன் கொடுத்துருவாம்ல. எதுக்கு சும்மா மேலே ஏறி போகணுன்ட்டு அவனை கூப்பிட்டு கொடுத்தேம்ல. அவன் கொடுத்துருப்பான்ல, அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆமாம், ஃப்ரெண்டு, ஒரு காதம் கேட்காத ஃப்ரெண்டு. அனீஸுங்க லேங்க கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்க, சத்தமாக வேற கூப்பிடு. காதே கேட்காதது மாதிரி அவ்வளோத்துக்கு மும்முறை பேச்சு அவனுக்கு. லேட்டி அவன் அப்படிதான் டி, பேசிட்டே இருந்தான்னா அதில் தான் மூழ்கி இருப்பான். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்படி தானே டீச்சர்கிட்டையும் அடி வாங்கிட்டு கிடப்பான் கிளாஸில் இருந்து. ஏதாவது பிள்ளைகள் பயக்க பேசும், இவன் ஆன்னு கேட்டு அதுவள்கிட்ட இது பண்ணிட்டே இருப்பான். நல்லா மாட்டுவான். நான் அப்படிதான்ல கூப்பிட்டுட்டே இருக்கேன், அவனுக்கு காதே கேட்கல. எனக்கு எந்த கோபமாக வந்துச்சு. அந்த சொக்கனுக்கு மோன அப்படின்ட்டு கூப்பிட்டேன். உடனே திரும்பி பார்த்துட்டான்ல. அப்போ அது அவனுக்கு சொக்கனுகமோவனேன்னு சொன்ன உடனே கோவம் வந்துட்டுல. அது எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன் பாரு அப்படி இப்படின்னு சொன்னான். சொல்லாதேன்னு சொன்னேன், ஆனாலும் பயமாக இருக்குல்ல எனக்கு. உனக்கு நல்ல வாய் தான். ஏற்கனவே எங்கள் கிளாஸ் ஃபுல்லாக எல்லாரும் என்கிட்ட கேட்காவ. அது அந்த பிள்ளை உங்கள் வீட்டு பக்கம் தானே, என்ன வாய் பேசுவில்லன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்குதுவ. உன்னை பற்றி அவனுக்கு தெரியும், அதனால சொல்ல மாட்டான். சும்மா உன்னை மிரட்டி இருப்பான். உன் வாய் தான் ஊருக்கே தெரிஞ்சதே புறவங்க. லே இந்த காய்ச்சலை வச்சுக்கிட்ட நீயே நல்லா நம்மள பேசுதா? அப்போ அனீஸ்ட்டு சொல்லி கொடுக்கட்டா? உங்கள் அப்பாயை கூட்டிகிட்டு வான்னு சொல்லட்டா? எப்படி? நல்லா இருப்பல, தயவு செய்து இதை அப்படியே விட்டுறல.
இதை சொல்லதுக்கு தான்ல ஃபோன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. லெட்டி லட்சுமி அத்தாட்ட ஃபோனை கொடு, எங்கள் அம்மா பேசணுமா. ஏம்மா கலாத்த பேசணுமா? இன்னாங்க ஃபோனு. சொல்லுகளா, பிறவு இப்போ எப்படி இருக்கான் அவன்? வெளியே மழையும் பெஞ்சிட்டு கிடக்குது. ஆமாம் மைனியா, ஒரே மழை. ஊசி போட போகணும், என்ன செய்யன்னு பார்த்துட்டே இருக்கேன். மழை விரைக்குமா எப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். செந்தில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு விட்டுட்டு போக சொல்லிட்டி. மழையில் நீ தானே அலையணும், இல்லை 5 நிமிஷம் ஆகுமா? போனால் பிள்ளைகள் உடனே போட்டு விட, டாக்டரை பார்க்கண்டாம்ல. அவிய கோவத்தில் இருக்காவ மைனி. கோவம்னா டென்ஷன் அவியலுக்கு. நேற்று தான் காங்கிரீட் போட்டாவலாம். இப்படி மழை பெஞ்சாக்கி எப்படி அது என்னத்தை நாளைக்கு என்னத்தை போய் செய்யணுமோ தெரியலை. அது போட்டது என்னத்துக்கு ஆகும்னு சொல்லி ஆள் பயங்கர இதில் இருக்குது. ஐயா ஐயா ஐயே, மழையில் அது என்னத்துக்கு ஆகும்? அவளும் வம்பா போயிருக்குமே. ஆமாம் மைனி, அதான் அவியலும் அப்படியே ஒரு கருணடியில் இருக்காவ, என்ன செய்யன்ட்டு. இப்போ நான் ஊசியை போட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் அவைய என்ன சொல்லுவாவன்னு தெரில. சொல்லி பார்க்கணும் மைனி. பிறகு அந்த அந்தோணி எண்ணெய் இருக்காவல்ல மைனி, அவியலுக்கு நேற்று கால் முறிஞ்சு போச்சு பார்த்துக்கிடுங்க. ஏன் என்ன ஆச்சுக்களா? அது மைனி சாரம் வந்து கீழே விழுந்திருக்காரு மைனி. அதில் எலும்பு பொடி பொடியாக போயிட்டு இனி பிளேட்டு தான் வைக்கணும். 6 மாதத்துக்கு வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொன்னாவலாம் மைனி. இந்த சங்கர் டாக்டர்கிட்ட தான் போனாவலாம். ஆனால் உடனே அவர் இதை போட்டு வீட்டுக்கு விட்டுருக்காரு. இனி என்னத்தை சொல்லாவன்னு தெரில மைனி. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாதா? இது என்ன செய்ய கலா, வேலை செய்ய இடத்துல முன்ன பின்ன எல்லாம் நடக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி கலா, பாப்பா. இன்னும் இவ்வளோளுக்கு வேறு லீவ் விட்டுருக்கு. இவ்வளோ இன்னைக்கு அம்மா அவ்வளோளுக்கு உச்சி முடிய பிடிச்சி ஆட்டத்துக்கு இன்னைக்கு நேரம் சரியாக இருக்கும். ஏம்மா யாருக்கு என்னது சாரம் உண்டு என்னத்தையே சொல்லிட்டு இருந்தே? என்னதுமா அது அங்கே ஒரு ஆள் வேலை செஞ்ச இடத்துல கீழே விழுந்துட்டாராம்டி. அதுக்கு சாரம் சாரம்னு எதுக்கு சொன்னீங்க? சாரம்னா வேலை செய்யறதுக்கு கம்பு நாட்டி கயிறை கட்டி வச்சிருப்பாவ, இல்லாட்டி மேலே ஏறதுக்கு. அது அந்த கயிறு ஏதோ வந்து விழுந்துருக்குமா இருக்கும். அதில் கம்பு இதாகி ஸ்லிப்பாகி கீழே விழுந்து எலும்பு பொடி பொடியாக நுரைஞ்சிச்சான். பாவம் பத்தியலாமா. பிறகு நீங்க அத்தட்ட லாஸ்ட் என்ன சொன்னீங்க? இவ்வளோளுக்கு இன்னைக்கு லீவ் விட்டாச்சு, உச்சி முடிய பிடிச்சி இழுக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னீங்க. ஆமாட்டி, அம்மா உனக்கு உச்சி முடிய பிடிச்சி இழுப்பாவாட்டைக்கு. எனக்கு உச்சி முடிய பிடிச்சி இழுக்கிறதுல இல்ல, உனக்கு டோப்பா முடிய தொட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல? உனக்கு டோப்பா கலந்து வந்துடும். எம்மா தொடங்கிட்டாளுவ கடவுளே.